இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற இக்கோவாஸ்னு ஒரு இந்தோனேசியன் ஆக்டர், ஃபைட் மாஸ்டர், மார்ஷல் ஆர்டிஸ்ட் பத்தி தான் பேச போறோம். தலைவனோட படம் எல்லாமே பயங்கர தரமா இருக்கும். தலைவன் இந்தோனேசியா இல்லைங்க, நாடு தாண்டி கடல் தாண்டி அமெரிக்காலையுமே பயங்கர ஃபேமஸ்ங்க. கேரத் ஈவன்ஸ்னு ஒரு டைரக்டர் வந்து சிலாத்னு ஒரு இந்தோனேசியாவோட பாரம்பரிய சண்டை பயிற்சி வந்து டாக்குமெண்ட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்போ போகும்போது 2007ல இக்கோ வந்து மீட் பண்றாரு. மீட் பண்ண இவருக்கு ஒரு பயங்கர ஆச்சரியம். இந்த அளவுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருக்க ஒருத்தரை நாம ஏன் படத்தில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மெரண்ட்னு ஒரு படத்தில் ஹீரோவோட யங் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் படத்துல எல்லாரோட மனசுலுமே இடம் பிடிக்கிறாரு இக்கோ யுவாஸ். ரெண்டாவது படம் தாங்க தி ரைட். தி ரைடு வந்து இங்கிலீஷில் டப்பாகி தி ரைட் ரிலீஸ்னு அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகுது. சும்மா ஹாலிவுட் அதிகலைக்கு போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு தலைவனோட மாஸ் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ச் பை இன்ச்சாக ப்ரொஃபஷனலாக இருக்கும். அந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டருமே இக்கோவேஸ் தான். அதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டே. தலைவனோட ஆக சிறந்த படங்கள் பார்த்தீங்கன்னா தி ராய் டூ, எட்ஸாட்டு, நைட் கம்ஃபாரஸ், இது போல் நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஏசியாடி இல்லைங்க, இந்த உலகத்திலே ஃப்ளாப் மூவி கொடுக்காத ஒரே ஆக்டர் பார்த்தீங்கன்னா அது நம்ம இக்கோவேஸ் தான். மாஸ் டைலாக் இருக்காது, ஒரு பில்டப் சீன் இருக்காது. ஆனால் தலைவன் பண்ணுறது எல்லாமே ப்ரொஃபஷனல் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் இருக்கும். வயசு தாங்க 42. ஆனால் ஆளை இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 26 27 வயசு பையன் மாதிரி தான் இருப்பார். காரணம் அவரோட ஒர்க் அவுட் டயட்டும் அந்த மாதிரி. நீங்கள் ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்ப்பீங்கன்னா அப்போ இக்கோவோட மூவி வந்து கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா ஒரு மூவி பார்த்துட்டா கூட நீங்கள் அவருக்கு பயங்கர ஃபேன் ஆகிடுவீங்க. நானும் அவரோட ஃபேன் தாங்க.